விருதாச்சலத்தில் கஞ்சா போதையில் 4 பேரை கொடூரமாக தாக்கி வீடியோ எடுத்த ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத்குமார் நம்முடன் இணைகிறார். வினோத்குமார், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். அதாவது விருத்தாச்சலத்தில் பார்த்தோம்னா இன்று காலை அதாவது கஞ்சா போதையில் 4 பொதுமக்களை தாக்கிய ரவுடிகள் தற்போது காவல்துறையினரால் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளனர். அதாவது விரிவாக சொல்ல வேண்டுமானால் அந்த விருத்தாச்சலம் பகுதியில் உள்ள பழமலைநாதர் நகர் என்ற பகுதியில் இன்று காலை அந்த கட்டிட வேலையில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவரையும் பேருந்து ஓட்டுநர், பயணிகள் உள்ளிட்ட 4 பேரை 3 இளைஞர்கள் கஞ்சா போதையில் பீர் பாட்டிலால், தாக்கியில், கல், கட்டை உள்ளிட்ட பொருட்களால் கொடூரமாக 4 பேரை தாக்கி அதை வீடியோ எடுத்து ரீல்ஸாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வந்துள்ளனர். இது தொடர்பான செய்திகள் சமூக வலைதளங்களில் வருவே காவல்துறையினர் தனிப்படை அமைத்து ரவுடிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில விருத்தாச்சலம் அருகே உள்ள பெரிய கண்டியன்குப்பம் கிராமத்தில் உள்ள ஒரு முந்திரி தோப்புல அந்த ரவுடிகள் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவர்களை அங்கு பிடிக்க சென்ற காவல்துறையினர் முந்திரி தோப்புல பதுங்கி இருந்த அந்த ரவுடிகளை சுற்றி வளைத்த போது அதில் கந்தவேல் என்ற ரவுடி ஒருவர் தன் கையில் வைத்திருந்த ஒரு கத்தியால் காவல்துறையினரை பலமாக தாக்கியுள்ளனர். காவல்துறையினர் தொடர்ந்து எச்சரிக்கை செய்தும் கந்தவேல் காவல்துறையினர் தாக்க முயற்சி செய்தால் காவல்துறையினர் கந்தவேலுடைய இடது கால் முட்டியில் சுட்டு அவரை பிடித்துள்ளனர். அவருடன் இருந்த கூட்டாளி சிவா என்பவர் போலீஸ் பிடிக்க முயற்சி செய்த போது தப்பி ஓடியுள்ளார். தப்பி ஓடும் முயற்சியில் பார்த்தோம்னா அவர் கை கால்களில் முறிவு ஏற்பட்டுள்ளது. 2 பேரையும் கைது செய்த போலீசார் தற்பொழுது இருவரையும் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அதாவது மது போதை மற்றும் கஞ்சா போதையில் இது போன்ற சம்பவங்கள் அப்பகுதியில் அதிக அளவு அதிகரித்து வருவதாகவும் காவல்துறையினர் இந்த மது போதை மற்றும் கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறிவிட்டனர் என்றும் பல்வேறு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட உள்ள நிலையில இது போன்ற ஒரு சம்பவமானது கொடூரமான முறையில் பகிரங்கமாக வீடியோ எடுப்பதற்காகவே கஞ்சா போதையில் கொடூரமாக தாக்கி பொதுமக்களை துன்புறுத்தக்கூடிய செயல் நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வினோத்.